சார் வணக்கம் சார். நாங்கள் பள்ளிமா பேசுகிறேன். எங்கள் அக்கா பேர் ராஜலட்சுமி. சார். நாங்கள் 3 பேர் அக்கா தங்கச்சி தான். எங்கள் மச்சாவுக்கு எங்கள் அக்காவுக்கும் சந்தேக பிரச்சனை இருந்துச்சு. அதை நாங்கள் அடிப்பேன் வெட்டுவேன் குத்துவேன் போயிரும். நாங்கள் இந்த ஒரு காரணத்துக்காண்டி நான் எங்கள் அக்காவை கூப்பிட்டு வந்து என் வீட்டில் வச்சுருந்தேன். அப்போ நான் மகளிர் நமக்குன்னு கேட்டு கொடுக்க, நமக்கு மகளிர் இருக்குது, நம்ம மகளிரை நம்பி போவோம், நமக்கு நியாயம் கேட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லி நான் பெட்டிஷன் கொண்டு கொடுக்க போனேன் சார் எங்கள் அக்காவுக்கு. அங்கே கொடுக்க போன இடத்துல நான் 4 நாள் கழித்து கேட்டு தரேன்னு சொன்னாங்க. அவங்கள நம்பி தான் சார் நாங்கள் வந்தோம். நம்பி வந்து நான் நடுத்தரில் நின்னது தான் சார் மிச்சம். எங்களுக்கு ஒன்று கூட கேட்டு கொடுக்கல. எங்களை உள்ளே போனதுமேவும் வாங்க வைங்கன்னு கூட சொல்லலை. வா நீ தானா வான்னு மட்டும்தான் சொன்னாங்க. அன்றைக்கி நீ தானே பெரிய யோக்கியத்தில் பெட்டிஷன் கொடுத்துட்டு போனேன், நீ நல்லவளாங்கும் கெட்ட வார்த்தையை அசிங்கமாக பேசுனாங்க சார். காற்றை பிடிச்சி முறுக்கி காற்றோடு அடித்து நெஞ்சில் குத்தி இப்படியே மல்லாக்க தள்ளிட்டாங்க சார். இந்த கையெல்லாம் கீச்சிருக்கு சார். எங்கள் அக்காவுக்கு முடியாமல் மூச்சு பேச்சு இல்லாமல் கிடக்கு சார். நெஞ்சில் குத்துனது வலி, மூச்சு கூடையே திணறுது சார். எங்கள் உயிருக்கு யார் சார் பாதுகாப்பு? அவங்கள நம்பி தானே சார் நாங்கள் போனோம். எங்கள் உயிருக்கு பாதுகாப்பு வேணும். அடிச்சு எஸ்ஐ மேடம் பிரியா தேவி பிரியா மேடம் அடித்தாங்க. தேவி பிரியா மேடம் தான் நெஞ்சில் குத்தி அடித்தாங்க. வேறு உள்ள போலீஸ்லாம் உள்ளவங்களாம் யாருமே அடிக்கலை. மகளிர் காவல் அனைத்து மகளிர் காவல் நிலையம் சார். ஆலங்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலையம் சார். அந்த மேடம் தான் அடித்து அதாவது கணவர் மனைவிக்குள்ள இப்போ சண்டை சார். நாங்கள் சேர்த்து வச்சு வாழ்கிறதுக்காண்டி நாங்கள் கேட்கறதுக்கு போனோம். எங்கள் புருஷனோட எங்களை சேர்த்து வைங்க தெரியல சார், என்ன காரணம்னே தெரியல சார். உள்ளே போனது என் புருஷன்ட்டு இப்படி பேசினாருமா, என்னைய நாங்கள் இருந்தால் என்னை தீய வச்சு கொளுத்துவாருன்னு சொன்னாருமா, அதுக்கு தாம்மா நான் இங்கே வந்தேன் அப்படின்னு தான் சார் சொன்னோம். நாங்கள் வேறு எதுவுமே சொல்லலை. நாங்கள் வந்து பரமாக தான் போனோம். நமக்கு நியாயமாக கேட்டு கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு தான் சார் போனோம். நம்பிக்கை இழந்து நடுத்தரில் வந்து அடி வாங்கி நின்னது தான் சார் மிச்சம். மேடமே அப்படி இப்போ நாங்கள் ஜிஹெச்சில் இருக்கோம் சார். எங்கள் அக்காவை அட்மிஷன் போட்டு ஜிஹெச்சில் நிற்க சார். அவங்களுக்கு வந்து இந்த காதை முறுக்கி காத்தோடு அடித்ததில் இந்த காது வலி ஓவர் இருக்குது சார். இந்த வாய் திறக்கவே முடியல. அப்புறம் இப்படி நெஞ்சில் குத்திட்டு இப்படி தள்ளுனாங்க சார். இந்த கையில் அடி, இந்த நெஞ்சு வலி ஓவராக இருக்குது சார். கையில் 2 குத்துனாங்க. இறங்க நாயே வேணும் சார். மேடையா அடித்தாங்க. நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் அடித்தாங்க சார். பீடி சிகரெட் அடிச்சுட்டு போய் கஞ்சா போட்டு உள்ளே தகராறு பண்ணணுமா, இல்லை மேடத்தை கெட்ட வார்த்தை எதுவும் பேசணுமா? அவங்க யூனிஃபார்முக்கு பயந்து தானே சார் நாங்கள் நம்பிக்கையோடு போனோம். எங்கள் நம்பிக்கைக்கு என்ன சார் தீர்வு? எங்களுக்கு நியாயமான உண்மையான தீர்வு வேணும். இல்லை நாங்கள் என்ன பண்ணணுமோ அங்கே பண்ணிக்கிறோம் சார். அவ்வளோதான். என்ன சார் போலீஸார் வரச்சங்க. நம்ம வீடியோ எல்லாமே வச்சிருக்கேன் சார். வழிமறிச்சு எங்களுக்கு கையெழுத்து போட்டு போங்க அப்படின்னாங்க. நாங்கள் கையெழுத்து போட என்னது கையெழுத்து போட சொன்னாங்க தெரியாது. கேஸை வாபஸ் வாங்குறதுக்கு கையெழுத்து போட சொன்னாங்க. அடிக்கலாம் வைக்கிறது நாங்கள் அப்படி போட முடியாது. எங்களுக்கு நியாயம் வேணும், நாங்கள் போட முடியாதுன்னு சொல்லியாச்சு சார். எங்களுக்கு நியாயம் வேணும், எங்கேயுமே கையெழுத்து போட மாட்டேன். எனக்கு ஸ்டாலின் கொண்டு அவர் கொண்டு முதலமைச்சர் கொண்டு எனக்கு கேட்டு கொடுக்கணும். எங்களுக்கு யாரும் தம்பி இல்லை சார். அப்பா அம்மா வயசானவங்க, நாங்கள் அக்கா தங்கச்சி 3 பேர் தான் சார். எங்களுக்கு கேட்டு கொடுங்க சார். நாங்கள் இதுக்கு மேலே எங்களுக்கு கேட்டு கொடுக்கல. ஆலக்குளம் போலீஸ் எல்லாமே நிப்பாட்டிட்டாங்க சார். நான் நேற்று 12 மணிக்கு 11 மணிக்கெல்லாம் வீடியோ கொடுத்தேன். அந்த வீடியோலாம் எங்கே சார் போச்சு? ஆலங்குளம் போலீஸ் என்ன செஞ்சாங்க சொல்லுங்கள்? ஆலங்குளம் போலீஸ் ஏன் இப்படி இருக்காங்க? அப்போ கவர்மெண்ட் தான் உதவுமா? எங்களுக்கு ஏழைகளுக்கு உதவ மாட்டாங்களா சார்? நாங்கள் ஏழைகளாம் அழாதையா சொல்லுங்க. எங்களுக்கு யார் சார் இருக்கா? கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் கவர்மெண்ட் உதவுன்னு சொல்லி நாங்களாம் செத்துருந்தோம் சார். ஏன் சார் இருக்கணும்? கவர்மெண்ட் வேலை பார்த்தா அப்போ கவர்மெண்ட்டுக்காரங்க உதவுவாங்க. அப்போ நாங்கள் என்ன கவர்மெண்ட் சார் படிக்காதவங்க போக முடியும்? ஜாதியை சொல்லி பேசுனாங்க. நாங்கள் இழிவான ஜாதினா நாங்கள் என்ன அவங்க வீட்டில் நாங்களும் உழைச்சி தானே சார் கஞ்சி குடித்தோம். ஜாதியை சொல்லி மேடம் அடிக்காங்க. என்ன ஜாதி சார்? ஜாதியை சொல்லி வேற அடிக்காங்க. பார்த்தேங்களுக்கு என்னல வாயின்னு சொல்லி அடிக்காங்க. என் பேர்